ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பை கழுவிட்டு ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு முட்டைக்கோஸும் போட்டு கூட்டு வச்சுக்கலாமேன்னு முட்டைக்கோஸை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னா அது கூட எடுத்து வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கழுவி வச்சுருந்த முட்டைக்கோஸையும் போட்டுட்டு அதுக்கு மேலே பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது மஞ்சத்தூள் போடாமல் நம்ம உப்பு போட்டு பண்ணோம்னாலும் நல்லா வெள்ளையாக இருக்கும். இது கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விசில் வரங்காட்டியும் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் தண்ணி விட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸும் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை அது கூட போட்டு தேவையான அளவு அந்த தேங்காய் பேஸ்ட்டை கழுவிட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப திக்காக வச்சிட்டோம்னா புளிக்குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இன்றைக்கி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி முட்டை வறுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கருவாடு வறுக்கலான் இருந்தேன். ஆனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நெத்திலி மீன் வறுவல். அதுதான் இன்றைக்கி தொட்டுக்கிட்டோம். அதுக்கிடையில் பீன்ஸை கழுவிட்டு அது கூட மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி போட்டு அதையும் வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 விசில். இதுக்கிடையில் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டுட்டேன். இந்த கூட்டுக்கு கருவாடு, சிக்கனு, மீன் நம்ம இஷ்டம்தான், உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் 3 விசில் விட்டு எடுத்துட்டேன் பீன்ஸையும். இதுக்கு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருந்தேன். இடையில சாதமும் வச்சுட்டேன். பீன்ஸும் வெந்து வந்துருச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருந்த பீன்ஸையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனோன்னே நம்ம தேங்காய் போட்டு இறக்குனோம்னா இந்த பீன்ஸ் பொரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு போட்டு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுவும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும், காரமாக நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.